இப்படி ஒரு அருமையான மருமகளையும் மகனையும் வீட்டோட வச்சு பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியம் உங்க மாமாவுக்கும் இல்ல, எனக்கும் அந்த குடுப்பனை இல்ல. உங்க சின்ன மகனும் சுதாவும் வீட்டுல இல்ல? அதையம்மா கேக்குற, வீடு தங்குறதே இல்ல. உங்க மாமாவுக்கு கவலையே அவங்களால தானே. ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறார். உன்னையும் மோகனையும் எங்களை விட்டு பிரிச்சு ராஜனுக்கும் சுதாவுக்கும் நல்ல புத்தியை கொடுக்காம பொறுப்பு இல்லாதவங்களா நடக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் என்னை கண்கலங்க வைக்கிறாரு. அத்தை, நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சக்தி இருந்தா சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து சந்தோஷமா வாழ வைப்பார். வருத்தப்படாதீங்க. நான் வரட்டுமா? மீனா, வீட்டுக்குள்ள இருந்து நிர்வாகம் பார்க்க வேண்டிய நீ இப்படி வெளியே நின்னு பேசிட்டே போறேங்கிறியே. உங்க மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாருமா? ஒரு எட்டு உள்ள வந்துட்டு போமா. வேண்டாம் அத்தை, நான் இங்க வந்தது உங்க மகனுக்கு கூட தெரியாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட வரல. அதோட ஆபீஸ்ல இருந்து அவர் வர்ற டைம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? மீனா, எனக்கு தெரியாம நீ வந்த, உனக்கு தெரியாம நான் வந்துட்டேன் பாத்தியா? உண்மையான மனசோட ஆத்மார்த்தமா உள்ளவங்க ஒருத்தர் ஏமாத்திக்கவே முடியாது. மோகன், அம்மா, அப்பா எப்படி இருக்காரு? ஒரு நேரம் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நேரம் நல்லா இருக்கு. அதனால உங்க அப்பா மனக்குழப்பம் இல்லாம படுக்கையிலேயே இருக்கணும்னு டாக்டர் சொல்றாருப்பா. பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க சதா அழுது அப்பா மனசு கோயாக்கிடாதீங்க. முதல்ல உங்க மனசை தைரியப்படுத்திட்டு அப்புறம் அப்பாவுக்கும் தைரியம் சொல்லுங்க. எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். தெரியுதாமா? மீனா, புறப்படலாமா? இருப்பா, இருமா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரவே மாட்டீங்களா? அம்மா, அப்பா வாயால எப்ப எங்களை வீட்டுக்குள்ள வாழ கூப்பிடுறாரோ அப்பதான் வரும்னு உங்க மருமக அன்னைக்கே சொல்லிட்டாளே. அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்க வரோம். மீனா, கமான். மீனா, மோகன், அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன இந்த பயண வேலைதான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். வாங்க வாங்க வீட்டுக்குள்ள. மீனா, மோகன், அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி கும்பிட்டப்போ வாழ்த்து கூட சொல்லாம விரட்டி அனுப்பிச்சேன் இல்லையா? அந்த தவறை இப்ப உணர்ந்துட்டேன். இன்னைக்கு வாய் நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறதோட மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இனிமே என்னோட இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஏதாவது நான் தவறா பேசியிருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிக்கவும் ஆதரவு காட்டவும் உங்களுக்கு இல்லாத உரிமையா? மாமா, என்னைக்கு நீங்க கூப்பிடுவீங்க, எப்ப வந்து உங்களுக்கு தொண்டு செய்வோம்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். மீனா, வெயிலுடைய கொடுமை நிழலுக்கு போனா தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா உன்னுடைய பெருமை எனக்கு நல்லா தெரிஞ்சது. புருஷனுக்கு அடங்கி பெரியவங்களை மதிச்சு மரியாதையோடு நடக்கிற மருமகளா வாச்சிட்டா அந்த பொண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவளா இருந்தா என்ன? நாடு முக்கியம் இல்லம்மா, பண்பாடுதான் முக்கியம். ரெண்டு இருக்கு. அதனால மீனா, இன்னையில இருந்து நீயும் மோகனும் இங்கதான் இருக்கணும். அப்பதான் உங்க மாமா உடம்பு சீக்கிரம் குணமடையும். வெரி குட். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அனே, அனே, இனிமே நாம எல்லாரும் இந்த வீட்டுல ஒண்ணா இருக்க போறோம் இல்ல டாடி? ஆமாடா, உன் அண்ணன் அண்ணிய பார்த்தாவது இனிமே நீயும் சுதாவும் எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்குங்க. சாரி டாடி, இந்த காப்பி அடிக்கிற பழக்கம் எங்கிட்ட கிடையாது. மாமா, எங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு, அதை தானே நாங்க ஃபாலோ பண்ண முடியும். நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உங்களை மாத்திக்கவே மாட்டீங்களா? இனிமேயா? நோ சான்ஸ். பாத்தியாடா உன் தம்பி பேசுறது? பேசட்டும்பா. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இவனை பாத்துக்கிறேன்.